எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த சாட்டை இடுப்புல கட்டிக்கிட்டே திரியணுன்றதுதான். ஏன்னா, அவர் அடிச்சுக்க வேண்டிய இடம் நெறைய இருக்கு. நெறைய அவர் முதுகு எலும்பு அந்த தோல் உரிய உரிய அடிச்சுக்க வேண்டிய இடம் பாஜகவுல நெறைய இருக்கு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களாக அடையாளத்தின் முகமாக இருக்கக்கூடிய மோடி, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேசுகிற போது, பெண் குழந்தைகள் செல்ஃபி எடுத்து அனுப்புங்கள் அப்படின்னாரு. என்னவா? பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எங்க தீர்மானிக்கப்படுதுன்னா, செல்ஃபில தீர்மானிக்கப்படுது. செல்ஃபி எடுத்து அனுப்புங்கள். இந்த கும்பலுக்கு தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் பேசுவது நகைச்சுவையாகவோ கேலியா கூட இருக்கலாம். அவர் பேசினது வரலாற்று சிறப்பு மிக்க உண்மையான வார்த்தை. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆண் படித்தது ஒரு குடும்பத்திற்கானதாக கூட இருக்கலாம். ஒரு குடும்பத்தின் வருமானம், முன்னேற்றம் அதா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் படிக்கிறதுன்றது இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு காரணம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? பெண்ணுடைய தலையில தான் நீங்க பண்பாடுன்னு கட்டி வைப்பீங்க, சடங்குகளை கட்டி வைப்பீங்க, மூட நம்பிக்கையை கட்டி வைப்பீங்க. பெண்ணுடைய தலையில தான் குடும்பத்தை கட்டுவீங்க. எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் பெண்கள் தலையில கட்டுவீங்க. ஒரு பெண் படிச்சுட்டானா கேள்வி கேட்பா, பகுத்தறிவோடு செயல்படுவா, பொருளாதாரமா தான் கால்ல நிப்பா. தான் கால்ல நிக்கும் போது குடும்பத்தை தலை நிமிர்த்துகிற வேலை மட்டும் இல்ல, சொசைட்டிய மாத்துற வேலையும் அவ கையில இருக்கு. ஒரு அடுத்த தலைமுறையான தன் குழந்தைகளுக்கு அவர் நேர்மையான வழிகாட்டுதலை செஞ்சாலே போதும், தலைமுறை மாறி போயிடும் இல்லைங்களா? அதனாலதான் பெண் கல்வி என்பது ஒரு பெரிய மாற்றம், சமூக மாற்றத்திற்கான கருவி அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு.